நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேச போறோம். நாம தினமும் குடிக்கிற பால் எப்படி உருவாகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க நினைக்கலாம் இதுல என்ன பெரிய விஷயம், மாடு புல்லு சாப்பிடுது பால் தருதுன்னு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பயாலஜிக்கல் மேஜிக்க 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே குர்ஆன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. திருக்குர்ஆனின் 16வது அத்தியாயம் 66வது வசனத்தை எடுத்து பாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, நிச்சயமாக உங்களுக்கு கால்நடைகளிலும் ஒரு படிப்பினை இருக்கிறது. அவற்றின் வயிற்றில் உள்ள சாணத்திற்கும் ரத்தத்திற்கும் இடையிலிருந்து பருகுபவர்களுக்கு இனிமையான தூய பாலை நாம் புகட்டுறோம். இப்ப இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பால் எங்கிருந்து வருது? மாடு சாப்பிடுற சாப்பாடு முதல்ல செரிக்கப்பட்டு குடலுக்கு போகுது. அங்கே அது சாணமா மாறுறதுக்கு முன்னாடி அந்த உணவில் இருக்கிற சத்துக்கள் ரத்தத்துல கலக்குது. அந்த ரத்தம் உடம்பு முழுக்க சுத்திட்டு மார்பக சுரப்பிகளுக்கு வருது. அங்கேதான் ஒரு மிராக்கிள் நடக்குது. அந்த ரத்தத்துல இருக்கிற குறிப்பிட்ட சத்துக்களை மட்டும் பிரிச்சு எடுத்து மார்பக செல்கள் அதை வெள்ளை நிற பாலா மாத்துது. சாணத்துக்கும் ரத்தத்துக்கும் இடையில தான் இந்த வேதியியல் மாற்றம் நடக்குதுன்னு குர்ஆன் சொன்னது இன்னைக்கு நவீன அறிவியலோட அப்படியே பொருந்தது. அப்படியே யோசிச்சு பாருங்க. மைக்ரோஸ்கோப் இல்லாம, லேப் வசதி இல்லாம 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் எப்படி இவ்வளவு நுணுக்கமா சொல்ல முடியும்? இதையெல்லாம் படைச்ச அந்த இறைவனால மட்டும்தான் இதை சொல்ல முடியுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய அத்தாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல பார்க்கலாம்.